பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தை கொடுப்பது பெரிய பாக்கியம். அதன்படியே ஆண்டவர் செய்வார். அதை நம்பி இன்று நீதிமொழிகள் 13:12 நாம் கேட்போமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நெடுங்காலமாய் காத்திருக்கலாம், இளைப்படைந்திருக்கலாம். எப்போ எனக்கு இந்த காரியம் சாத்தியமாகும் என்று நினைக்கலாம். ஒரு சிஸ்டர் இப்படி எழுதியிருந்தாங்க அவங்க நிலையை பற்றி. அவங்களுக்கு அப்போ தான் திருமணம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. பெரிய சந்தோஷம். அவங்க ஹஸ்பண்டோடு இணைக்கப்பட்டாங்க. கர்நாடகாவில் போய் வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரே எதிர்பார்ப்பு, அவங்க வாழ்க்கை இப்படிலாம் அருமையாக இருக்க போகுது என்று சொல்லி. ஆனால் 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கனவுள்ள வாழ்க்கை ஒரு நைட்மேர் மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பித்தாங்க, ரொம்ப அடிக்க ஆரம்பித்தார், கடினமாக நடத்த ஆரம்பித்தார். அவங்களுக்கு தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே இந்த சூழ்நிலையில் தெரில. இந்த சூழ்நிலையில் அவர் விட்டுட்டு போய் 1 வருஷம் தள்ளி அவர்களோடு பிரிந்து வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவங்க சரி, இது சரி வராது என்று சொல்லி டிவோர்ஸ் தான் நாம் செய்து கொள்ளணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துலேயும் அவங்க நம்பிக்கையை விடாமல் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி ஊழியத்திற்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஜெப வீரர்கள் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அதை தொடர்ந்து என் தந்தை டாக்டர் பால் தினகரனுக்கு அவர்கள் இமெயில் மூலமாக அவங்க ஜெப விண்ணப்பத்தை சூழ்நிலையை தெரிவித்தார்கள். எங்கள் அப்பாவும் அதற்கு ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அவளுக்கு எழுதினார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கவலைப்படாது என்று சொல்லி அந்த ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பினது அப்படியே அவங்க பிடித்து கொண்டாங்க. அவர்கள் சொந்த ஊரிற்கு, ஆந்திராவிற்கு அதை கடந்து செல்லும் பொழுது அங்கே டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் தொடர்ந்து ஹஸ்பண்ட் கேட்டது போல் நடத்த வேண்டும் என்று போயிருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம், அங்கே போன உடனே ஒரு அற்புதமான ஒரு கால். அவங்க கணவர் அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு பேசினார். அவர் மன்னிப்பு கேட்டார். உடனே வந்து அவர்களை கர்நாடகா மாநிலத்திற்கு மீண்டும் அதே ஊரிற்கு அழைத்து சென்று உன் கூட வாழ போகிறேன், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இணைந்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. டிவோர்ஸ் ஆக வேண்டிய நேரத்தில் இப்படி ஆண்டவர் தலைகீழாக திருப்பி மறுபடுத்தினார் அவங்க வாழ்க்கையை. அதனோடு 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை மகிழ்ச்சியோடு சொல்லி எழுதுனாங்க, எங்களுக்கு இன்று ஒரு சிறு மகளை குழந்தையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பேரின்பம் இன்று அவங்க வாழ்க்கையில். ஆம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் இன்று அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு செய்ய இறங்கி இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நம்ம இதை விசுவாசமாக கேட்போமா? ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் இளைப்படையாமல் நம்பிக்கை பெற்று கேட்கிறோம் சுவாமி. மனுஷிகமாக சோர்ந்து போயிருக்கலாம், எங்கள் சூழ்நிலைகள் அப்படி நடத்தி இருக்கலாம். ஆனால் உன் மீதுள்ள நம்பிக்கை எங்களை காத்திருக்க செய்கிறது, எதிர்பார்க்க செய்கிறது. அதை உன் பிள்ளைகள் மத்தியில் பார்த்து அதை கனம் பண்ணும் அப்பா. இந்த வினாடியிலே அவர்கள் வாழ்வில் எழுந்தருளும், அற்புதம் செய்யும் தேவனாய் ஆண்டவரே, மகத்துவத்தை அவங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணும் தேவனாய், அவர்கள் விரும்பினதை எல்லாம் சாத்தியமாக அவர்களுக்கு கொடுக்கிறவராய் எழும்பும் சுவாமி. இந்த வினாடியிலே அவளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதத்தை நீர் செய்வீராக. அந்த காத்திருக்கும் காரியத்திற்கு நீர் பதில் கொடுத்து தலைகீழாய் திருப்பி கொடுப்பீராக. இந்த சாட்சியை போலவே அவளையும் கணவர் தேடி வரட்டும், மனைவி தேடி வரட்டும் அப்பா, பிள்ளைகள் தேடி வரட்டும், அவளோடு ஒப்புரவாகட்டும் சுவாமி. இந்த வினாடியிலே குடும்பம் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. இந்த வினாடியிலே ஆண்டவரே அவளை விட்டு பிரிந்து சண்டை போட்டு போன அந்த கோவர்க்கர் வந்து சேரட்டும் சுவாமி. அவள் கேட்கும் இந்த காரியம் நடைபெறட்டும். அவள் வாழ்வில் உள்ள பெரிய உபத்திரவமோ தலைகீழாய் மாறி அவளுக்கு சாதகமாக திரும்பட்டும் சுவாமி. அப்பா, நோய் அவளை விட்டு நீங்கி செல்லட்டும், சாவின் காரியங்கள் நீங்கி செல்லட்டும் அப்பா. ஜீவ விருட்சம் போலாக்கும்படி அப்பா அவள் வாழ்வில் விரும்பினது வந்து சேரட்டும் சேரட்டும். கொடுக்கிறவர் நீர். இதை இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள்
சோஷியல் மீடியாவில் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு நாள்லேயும் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ட்ரிக்கியான, கஷ்டமான, ஒரு பயமான விஷயம். ஆனால் பயப்படாமல் அதுக்குள்ளே பிரவேசிக்கும்படி, உங்களை போலவே ஆண்டவரை நேசிக்கும்படி, ஆண்டவரோட வாழும் ஒரு துணையை பெற்றுக்கொள்ள ட்ரூ ஃப்ரெண்ட் மேட்ரிமனி உங்களுக்காக வச்சுருக்கிறோம். அதில் நீங்களும் அந்த வெப்சைட்டில் இன்று உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு இந்த திரையில் பார்க்குற QR கோடில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு பார்ட்னரை நீங்கள் அங்கே ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணலாம். அது மூலமாக உங்கள் திருமண வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஸ்திரப்பட்டு கட்டப்படும்.